வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கிராம வங்கியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 9995 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு 27/6/2024. இதுக்கான ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த எக்ஸாம் நீங்கள் தமிழ் மொழியிலேயே எழுதிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பற்றின மற்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுபோலான வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் முக்கியமான நல்ல தகவல்களை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோக்களை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இதுபோலான தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். வாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றின மற்ற தகவல்களை நாம் பார்ப்போம். துறை மற்றும் பணி. இந்த தமிழ்நாடு கிராம வங்கி இதுக்கான வேலைவாய்ப்பை IBPS, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எடுக்கிறாங்க. இந்த ஜாப் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய தேதி 7/6/2024 தேதியிலிருந்து 27/6/2024 வரைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்புக்கான பேமெண்ட்டையும் நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணும். காலி பணியிடங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த போஸ்டிங்க்கு 9995 வேக்கண்ட் போட்டிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் OA போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டிபர்பஸ்க்காக 377 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1 லெவல், அதான் ஸ்கேல் 1 லெவலில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்காக 110 போஸ்டிங் போட்டிருக்காங்க. கல்வி தகுதி. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதேனும் ஒரு டிகிரி படித்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். வயது தகுதி. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது OA போஸ்டிங்க்கு குறைந்தபட்ச வயது தகுதி 18லிருந்து அதிகபட்ச வயது தகுதி 28க்குள்ள வரைக்கும் இருக்கணும். அப்ளிகண்ட் SC ST பிரிவினராக இருந்தால் அவங்களுக்கு 5 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC பிரிவினராக இருந்தால் 3 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும், PWBD அதாவது மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு 10 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1 லெவல் போஸ்டிங்க்கு குறைந்தபட்ச வயது 18 வயதிலிருந்து அதிகபட்ச வயது 30க்குள்ளே இருக்கணும். அவங்க அப்ளிகண்ட் SC ST பிரிவினராக இருந்தால் 5 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC பிரிவினராக இருந்தால் 3 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷனும், PWBD அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகியாச்சுன்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பாஸ் ஆகியாச்சுன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியாச்சுன்னா உங்களுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணிடுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு சென்டர்ஸ் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், அடுத்து நாமக்கல், சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, விருதுநகர். ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர் அப்படி இருக்குன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி. அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கான தேர்வு கட்டணமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, SC ST பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் 175 ரூபா அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். இவங்களை தவிர்த்து மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 850 ரூபா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது புகைப்படம் 1, உங்கள் தலைக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறது மாதிரி புகைப்படம் 1 வேணும். கையொப்பம், அதாவது அப்ளிகண்ட் ஏதாவது ஒரு வெள்ளைத்தாளில் கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோடு பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். அதுபோக கைபேசி எண் தேவைப்படும், இமெயில் முகவரி தேவைப்படும், OTP வர்ற
ஓடிபி வர்றதுனால நீங்கள் கையில் ஃபோனை வச்சுட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இடது கை பெருவிரல் ரேகை, அதாவது அப்ளிகண்ட்டோட இடது கை கட்டை விரலை ஒரு வெள்ளைத்தாளில் நீங்கள் ரேகையாக வச்சு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கைப்பட எழுதப்பட்ட சுய உறுதிமொழி, அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன், உங்கள் கையாலேயே அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை எழுதி கையெழுத்து போட்டு அதை அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மாடல் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஆதார் கார்டு எல்லார் கையிலையுமே இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக அடிக்கிறதுக்காக ஒரு ப்ரூஃபை கையில் வச்சுட்டு நீங்கள் அடிக்கிறதுக்காக தான் இந்த ஆதார் கார்டுன்றதை போட்டிருக்கேன். அடுத்து 10th 12th மார்க் ஷீட் வச்சுருக்க வேண்டியிருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அல்லது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இது தேவைப்படும். அடுத்து அந்த கேட்டகரி வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதுவாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்க வேண்டியிருக்கும். மாற்றுத்திறனாளி பிரிவில் அப்ளை பண்ண வேண்டியவங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏதேனும் ஒரு சான்று வச்சுருக்க வேண்டியிருக்கும். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன், இதுதான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மாடல். அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றத விட்டுட்டு அந்த இடத்துல அப்ளிகண்ட்டோட பேர் எழுத வேண்டியிருக்கும். இந்த ஃபுல் பேராகிராஃபை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து போட வேண்டியிருக்கும். அதாவது அடுத்து அப்ளிகண்ட்டோட நேமு, அடுத்து ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. Prepare online with IBPS PO mock test to crack IBPS PO exam. இதை உங்கள் கையாலேயே ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி கீழே கையெழுத்து போட்டு அப்லோடு பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான தேதிகள், இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 27/6/2024. அப்ளை பண்ணவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட் வந்து 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 2024 நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இதே ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து 2024 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் வெளியாகிடும். அடுத்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட்டு, அதாவது அட்மிட் கார்டு வந்து 2024 செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளியாகும். அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 2024 அக்டோபரில் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து 2024 அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வெளியாகும். அவங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து 2024 நவம்பர் மாதத்துலையா இருக்கும். இன்டர்வியூவில் பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கான ஜாப் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 2025 ஜனவரியில் கைக்கு வர மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் இந்த கீழே கொடுத்துருக்கேன். https://www.ibps.in/rural-bank-xii இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.